மாதரம் உண்மையே பேசும் நாவு உத்தம தியாகதீபம் கண்ணிமை போன்று காக்கும் காந்திய தலைமை தொண்டன் கண்ணியம் நேர்மை சத்தியம் காற்று போல் பொதுமை வாழ்வு உள்ளமும் கதர்போல் வெண்மை உடைமை என்று ஒன்றுமே இல்லை. அத்தனை குணம் இணைந்த ஒருவரை அழைப்போம் ஒரே பெயரால் என்றால் அவர் உத்தமர் காமராஜர் என்றே ஒரு கோடி முறை சொல்வோமே. உத்தமர் காமராஜர் என்றே ஒரு கோடி முறை சொல்வோமே. வந்தே மாதரம். கலகல என்னும் பள்ளி மணியோசை காதினில் ஒலிக்கிறது. காமராஜர் தந்த கல்வியை கற்றிடவா என அழைக்கிறது. உடுத்தியிருக்கும் இலவச சீருடை நன்றி உரைக்கிறது. உண்ணும் இலவச சத்துணவு நாவு அன்னை போல் வாழ்த்திடுது. இலவசம் அவர் தந்த பாட புத்தகத்து கைமாறி ஏதும் உண்டோ? எத்தனை கோயிலில் தேடி பார்த்தாலும் இவர் போல் தெய்வம் உண்டோ? இன்னொரு காமராஜை படைத்து தாரும் என்று இறைவனிடம் கேட்பமா? இன்னொரு காமராஜை படைத்து தாரும் என்று இறைவனிடம் கேட்பமா? இவருக்கு நிகராக இன்னொரு காமராஜ் அடுத்த யுகம் வருவரோ? இவருக்கு நிகராக இன்னொரு காமராஜ் அடுத்த யுகம் வருவரோ? என்று சொல்லியே பிள்ளினில் பட ஆமா பிள்ளினில் பட வந்தருள்வாய் கலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே பிள்ளினில் பட பிள்ளினில் பட வந்தருள்வாய் கலை மகளே. கர்ம வீர காமராஜர் கதையில் வரும் சம்பவங்கள் காலமெல்லாம் பாடிடுவோம் புகழாலே. ஆமா புகழாலே காலத்தையே வென்றவராக காலமெல்லாம் பாடிடுவோம் புகழாலே. நாளெழுத்து நாம் அறிய நல்லுதவி புரிந்தவரை நாளெழுத்து பேரு சொல்லவா? சரித்திரத்தில் சரித்திரத்தில் நாயகர் காமராஜ் அல்லவா? நாளெழுத்து பேரு சொல்லவா? சரித்திரத்தில் சரித்திரத்தில் நாயகர் காமராஜ் அல்லவா? வசந்த கருத்துக்களை உலகத்துக்கு சொல்லிடும் வசந்தி வசந்த குமார் அண்ணாச்சிக்கு அண்ணாச்சிக்கு வணக்கமும் நன்றியும் அன்புள்ள வசத்திவை நேயர்களுக்கெல்லாம் எங்களுடைய பணிவு அன்புகளது வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். ஆமாங்க, இந்தியராக
தமிழராக ஆஹா. பிறந்த நமக்கு எத்தனையோ பெருமைகள் உண்டு. அதுலயும் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலத்துல தமிழ் வாழ்ந்தோம் இல்லையா? ஆமா, அதை நினைச்சு பார்த்தா இன்னும் பெருமையிலும் பெருமை. நிச்சயமா ஒன்று சொல்றேன். ஆ. க ஆ. ம ஆ. ரா இஜ் இல்லையா? ஆ. 4 எழுத்துக்கள்ல ஆ. 4 எழுத்துக்களும் ஆ. நம்ம வசதுமார் அண்ணாச்சிக்கு எப்படி தெரியுமா? ஆ. அன்பு அண்ணாச்சிக்கு 4 எழுத்துக்களும் வேதம் மாதிரி. ஆஹா. இந்த வேதம் எதுன்னு அவர்கிட்ட கேட்டா காவன் தான், ஆ. மானா, ஆ. ராவண்ணா, இஜ்ஜனான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அண்ணாச்சி சொல்லுவாங்க. ஆஹா. அவங்களுக்கு வேதம் மாதிரி. பலே. அந்த பெருந்தலுடைய பிறந்த நாள் இருக்குல்ல, ஆஹா. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு விதமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. ஆனந்தம் ஒருத்தர் எழுதி கொண்டாடுறாரு, ஆ. ஒருத்தர் பாடுறாரு, ஆ. ஒருத்தர் நல்ல படம் போடுறாரு, ஆ. ஒருத்தர் விழா நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆ. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா செஞ்சிருக்காங்க. ஆ. நம்ம அண்ணாச்சி பல பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா நம்ம அண்ணாச்சி என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆ. வில்லிசை முழங்க ஆ. அப்படியே விழாவை கொண்டாடுவோம். ஆஹா. ஏன்னா வில் பவர் உள்ளவர் இல்லையா? வில்லிசை முழங்க கொண்டாடுவோம் பலே. அப்படின்னு சொல்லி கொண்டாட ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பலே. அவர்களுக்கு நன்றி, வணக்கம், ஆ. நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு ஆஹா. இது பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமா. அதாவது பாருங்க, அங்க பாருங்க, யார் தெரியுதா? பெருந்தலைவர் காமராஜர் காட்சியாகிறார். ஆஹா. எப்படி முக்கா கை நீளத்துக்கு சட்டை, சட்டை. எப்படி ஆ. முக்கால் கை நீளத்துக்கு சட்டை இருக்கும், கீழே முழங்கால் வரைக்கும் வந்து தொட்டு கீழே முழங்கால் வரைக்கும் வந்து தொட்டும் இருக்கும். பையிருக்கும் சட்டையிலே பணம் இருக்காது, நீண்ட கை இருக்கும் பணங்காசை தொட்டறியாது. நீண்ட கையிருக்கும் பணங்காச தொட்டறியாது. இதுதான் காமராஜ். அதாவது காந்தியடிகள் சொல்ற உப்பு சத்தியாகிறது போற படம் தான் முக்கியம். ஆமா. அல்லவா? ஆமா. நெஹ்ரு அப்படின்னா டிவியில பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, ரேடியோல பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்று இருக்கும். ஆமா. அந்த படம் தான் முக்கியம். முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படம் முக்கியம். காமராஜ் அப்படின்னா சொல்லுங்க, பேரை சொல்லுங்க, இதை கண்ணு நிற்கும். எப்படி முக்கால் கை நீளத்துக்கு சட்டை இருக்கும். அது என்னமோ தெரியல, முக்கால் கை ஆமா. அரையும் இருக்காது, முழுசு இருக்காது. ஆமா. முக்கால் கை நீளத்துக்கு சட்டை இருக்கும், சட்டை. கீழே முழங்கால் வரைக்கும் வந்து தொட்டும் இருக்கும். தொட்டும் இருக்கும். கை சாமுத்திரிகால் படி பெரிய சக்கரவர்த்தி, உலக சக்கரவர்த்தி கை எப்படி இருக்கும்? ஆஹா. முட்டு வரைக்கும் தொட்டு இருக்கும், ஆஹா. முழங்கால் வரைக்கும் வந்து தொட்டு இருக்கும். ஆஹா. பை இருக்கும், ம். பை இருக்கு, சரி. எல்லாரும் பை வச்சிருக்கோம். ஆமா. பை இருக்கும், ஆ. சட்டையில பணம் இருக்காது. அடடடடட. அதுல பணம் இருக்காது. நீண்ட கை இருக்கும், ஆஹா. பணம் காசு தொட்டறியா தொட்டறியா. இல்லையா? ஆ. காட்சி வர்றாரு இல்லையா? உண்மைதான். அவர் காமராஜருடைய கதையை நினைச்சா, அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் நினைச்சா ஆஹா. பல கதைகள் கூட வரும், வரும். மகாபாரதம் சொன்னா எத்தனையோ கிளை கதைகள், வருமே. ராமாயணம் சொன்னா எத்தனையோ கிளை கதைகள். உண்டு. அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். ஆ. வேலூர்ல ஆ. நம்ம பெருந்தலைவருடைய வரலாறு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி. திருநெல்வேலி பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. ஆஹா. திருநெல்வேலி பத்தி சொல்லும்போது நான் திருநெல்வேலியில ஆ. தேசபக்த வீரர்கள் ஜாஸ்தி. ஜாஸ்தி. கட்டபொம்மன், ஆமா. வஉசி, ஆ. மகாகவி பாரதியார், ஆ. இன்னும் வாஞ்சிநாதன், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி. சொல்லி முடிஞ்சு பெருங்கூட்டம் அந்த கோட்டை வெளியில போட்டிருந்தாங்க. ஓஹோ. அன்றைக்கு என்னோட அதிர்ஷ்டம், நான் செய்த புண்ணியம் இது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பெருந்தலைவரை இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பலே, பலே. அவர் வந்து உட்கார்ந்து கேட்டாங்க. ஆஹா. ஆனா பேசும்போது, பெருந்தலைவர் பேசும்போது கேட்டாலே போதும், ஆமா. அவர்கிட்ட கேட்கறதுக்காக ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு. என்ன? அந்த வாசகம் தெரியுமா? ஆ. திருநெல்வேலி பத்தி சொன்னாரு. என்ன எல்லாரும் திருநெல்வேலி பாட்டு. ஆ. திருநெல்வேலி, நானும் திருநெல்வேலிக்காரர் தான். உலகமெல்லாம் ஒரு விருதுநகர்காரர் இருக்குது, ஆ. அவர் திருநெல்வேலிக்காரர் அப்படின்ட்டாரு. ஆஹா. அது எப்படின்னு கேட்டா, ம். விருதுநகருக்கு ஆதியில பேர் தெரியுமா? ஆ. அவர் சொல்லு என்ன? அது விருதுப்பட்டின்னு பேர். பேரு. அது விருதுப்பட்டியா இருக்கும்போது திருநெல்வேலி ஜில்லாலாம் இருந்தது. ஆமா, அப்போ உள்ள கதை சொல்றாரு. ஓஹோ. அப்புறம் தான் விருதுநகர் ஆச்சு. ஓஹோ. அவரும் திருநெல்வேலி ஜில்லான்னு சொல்றதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. பெருமைப்பட்டார். ஆக எனக்கு அவருக்கு அவரை தொட்டிருக்கு. ஆமா. வில்லுப்பாட்டுடைய குரல் இருக்கு இல்லையா? ஆமா. அவரு கூட தொட்டிருக்கு, நம்ம குரல் செய்த புண்ணியம் ஆஹா. அப்படி நாங்க நினைச்சுக்கிட்டேன். உண்மைதான். இவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார். ஆமா. இது செய்திகள் இருக்கட்டும், அவர் பிறந்த செய்தி பத்தி சொல்றேன். அவர் அந்த மாதிரி செய்திகள் ஒரு பக்கம், ஆ. அவர் பிறந்த தேதி விவரங்கள் அத அழகா ஒரு பாட்டுல சொல்வேல. 1903 ஆண்டு தன்னில் 15 ஜூலை திங்கள் ஆமா. தாயகத்தை வாழ வைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தார். தாயகத்தை வாழ வைக்கும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தார். அன்னை பேர் சிவகாமி, தந்தை பேர் குமாரசுவாமி சுவாமி. ஆமா. தன்னை தன் தேசத்துக்கே தந்தாரை தந்த தமிழ் பூமி. தன்னை தன் தேசத்துக்கே தந்தாரை தந்த தமிழ் பூமி.
ஒரு தமிழ் வீடு. ஆமா. அந்த தமிழ் வீட்டுல தமிழ் குழந்தை பிறந்திருக்கு. பலே. அந்த தமிழ் குழந்தைக்கு தமிழால என்ன சீரும் சிறப்புகள் எல்லாம் செய்ய முடியுமோ ஆஹா. அப்படி செஞ்சு நம்ம காமராஜ் ஐயாவை வளர்த்தாங்க. பலே. ரொம்ப ஒரு அழகான காட்சி இப்ப நினைச்சு பாருங்க. ஆஹா. காமராஜ் ஐயா ஆ. சின்ன குழந்தையா ஆ. தொட்டில்ல இருக்காங்க. ஆ. அப்ப நம்ம சிவகாமி அம்மா தாலாட்டு பாடுறாங்க. ஆஹா. ஒரு குழந்தைக்குங்க தாலாட்டு தான் தலையெழுத்து. ம். அம்மாவுடைய பாட்டுல ம். முதல் வரி பாருங்க. ம். என் கண்ணே நீ நாடாள பிறந்தாயோ ஓஹோ. ஆரீரோ இல்லை வீடாள பிறந்தாயோ என்னே ஆரீரோ கல்வியேடாள பிறந்தாயோ ஆரீரோ இனியமையாள பிறந்தாயோ ஆரீராரீரோ. வலே, வலே, வலே. இதுல என்ன ஒரு அழகு தெரியுமா? ஆ, ஆ. அம்மா சிவகாமி அம்மா ஆ. நம்ம காமராஜ் ஐயாவை எப்படி தெரியுமா அழைப்பாங்க? எப்படி? அவர் பேர் காமாட்சி தான். ஆ. அதனால காமாட்சி காமாட்சின்னு கூப்பிடுவாங்க. சரி. அவங்க அப்பா ஆ. ராஜா ராஜான்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. இன்னைக்கு உலகமே ஆ. அப்பாவும் அம்மாவையும் நினைச்சு வணங்குற மாதிரி காமராஜா அப்படின்லங்க ஓ, கூப்பிடுறாங்க. இப்படித்தான் அந்த பேர் உருவாச்சா? ஆமா. தமிழர்களுக்கு விடுதலை வந்த வரலாறு இருக்கட்டும். ஆ. தமிழ் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஆமா. அந்த எழுத்துக்களுக்கு விடுதலை கொடுத்த பெருமகனார் காமராஜ் அவர்கள். அது எனக்கு எழுத்துக்களுக்கு விடுதலை கொடுத்தாங்க. அதான் கேட்கணும். எப்படி? ஆனா ஆ. அவன்னா ஆ. ஈனா ஈயன்னா ஆமா. கானா ஞானா சானா இப்படி நிறைய. இத்தனை எழுத்துக்கள் இருக்குல்ல. நிறைய இருக்கு. இந்த எழுத்துக்கள்லாம் ஆ. காமராஜ் அவர்கள் உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பு எங்க இருந்தது தெரியுமா? எங்க? பணக்கார வீட்டு புள்ளிகளுடைய பையில, ஓ. அதுல வச்சிருக்க பாக்கெட்ல, ஓ. அதுல வச்சிருக்க புத்தகத்துல, இது பணக்கார வீட்டுல தான் இருக்கும். ஆ. வசதி உள்ளதான் படிக்க வைக்க முடியும். அதுக்கு மேல படிக்க வைக்க முடியாது. முடியாது. ஏன் படிக்கலன்னா வசதி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயோ. ஆக படிப்பு, ஆ. கல்வி, ஆ. தமிழ் எழுத்துக்கள் எழுத்துக்கள் சொல்றோம்ல, ஆமா. அது தமிழ் பணக்கார வீட்டுல அது கூட தமிழன் அடிமையா இருந்தது போல ஆ. அந்த எழுத்துக்கள்ல அது ஆமா. அடிமையா இருந்தது. பாருங்க. அதுகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. நல்ல புஸ்தகம் வருதுன்னா ஒரு புஸ்தகம் ஆ. அது 4வது பக்கமே தெரியும். தெரிஞ்சிரும். ஒரு யோகியன்னா ஆ. வந்து உட்கார்ந்து 10 நிமிஷம் வந்து பழகிட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஒரு நல்ல சொற்பொழிவு வச்சுங்க, ஆ. முதல்ல பேச ஆரம்பிக்கும் போதே அது வார்த்தையை கண்டுபிடிச்சலாம். கண்டிப்பா. அதே மாதிரி மகான்கள், ம். பெரியவர்கள், ம். அவதார புருஷர்கள், ம். காமராஜ் மாதிரி உள்ள உத்தமர்கள் இருக்குல்ல, ம். அவர்களுடைய பிறந்தவருடைய சிறப்பை ம். 1வது வயசுலயே, ஏன் கைப்பிள்ளையா இருக்கும்போது 2 வயசுலயே 3 வயசுலயே சொல்லிடலாம். பழுதுல சேர்த்தாங்க. சரி. பழுதுல சேர்த்தா மணல் எழுதி படிச்சார். அந்த காலத்துல. அந்த மணல் செய்த புண்ணியம். ஆமா. அவர் அந்த கை பட்டது இல்ல, ஆமா. அந்த கை பட்டதுல இந்த கல்வியில இன்னைக்கு நல்ல முன்னுக்கு வந்துகிட்டு இருக்குது நம்ம ஆஹா. தமிழ்நாடு. நிச்சயமா. அது மணல தான். ஆனா அவன்னா ஈனா பெருந்தலைவர் படிச்சது படிச்சது. படிச்ச அப்புறம் எவ்வளவு கல்வி கண்ணு எல்லாருக்கும் திறந்து பாருங்க, வைக்கிறாங்க. பாருங்க. அவருக்கு என்ன சொல்லி படிச்சார்? ஆமா. அவருக்கு பள்ளிக்கூடத்துல முதல் கணக்கோடு போட்டாங்க. என்ன? ஆசிரியர் முதல் கணக்கு வாத்தியாருக்கு எழுதி போட்டாரு. ஆ. ராஜா, ஆ. அவர் எல்லாரும் காமராஜா கூப்பிட்டு இருக்காங்க ஆமா, ஆமா. இல்லையா? ம். அக்கா ராஜா, உனக்கு ஒரு கணக்கு போடுறேன், இங்க வா. ஒரு சின்ன கணக்கா போடுறேன், நல்ல கணக்கா போடுறேன். ஆஹா. உங்ககிட்ட 5 பேரு, ஆ. அம்மா முட்டை வாங்க போனாங்க. சரி. இப்ப ஒரு ஆளுக்கு 2 முட்டை வீதம், எத்தனை முட்டை வாங்கிட்டு வந்திருப்பாங்க சொல்லு? எல்லாம் சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் சேர்த்து எடுத்து டக்கு டக்கு ஆன்சர் எழுதிட்டு, ஆ. எல்லா பிள்ளைகளும் பதில் எழுதிட்டு, என்ன? எல்லா பிள்ளைகளும் ஆசிரியர் இப்படி பார்த்தாரு, ஆ. இப்படி பார்த்துட்டு வந்தாரு. 10 ஆ. 10 ஆ. 10 ஆ. 10 10 ஒரே பிள்ளை மொத்தம் 8 எழுதிருக்கு. 8 எழுதுறது யாருன்னு பார்த்தா காமராஜ். ஆ. காமராஜ், என்ன 8 எழுதிருக்க, என்ன விஷயம்? 8 தான் நான் எழுதுனா கரெக்ட் அப்படின்னா. எப்படி? நீங்க எழுது எப்படி கரெக்ட் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னீங்க? வீட்டுல 5 பேரு, ஆ. அம்மா ஆளுக்கு 2 முட்டை வாங்க போயிருக்காங்க. ஆ. எங்க வீட்டுல 5 பேராகத்தான் இருந்தோம். ஆ. அப்பா இறந்துட்டாங்க. ஒரு ஆள் குறைஞ்சிட்டு இல்லையா, அதனால 2 முட்டையை நானே குறைச்சிட்டேன். ஓ. அப்படி 4 பேருக்கு 2 முட்டை மேனிக்கு கணக்கு பார்த்தா 8 தானே? 5 பேருக்கு தான் 10 நிக்க இருக்குது. ஆமா. அது 2 நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு. ம். அப்புறம் ஆசிரியர் சொன்னாரு, ம். பாடத்துடைய கணக்குப்படி நீ எழுதுனது தப்பாக இருந்தாலும் ம். பாசம் இருக்குல்ல, ஓ. தந்தை பாசம், ஆஹா. அதுபடி நீ எழுதுனது ரொம்ப கரெக்ட் தான். அடடா. எவ்வளவு பாசம் இருந்தால் ஆ. பள்ளிக்கூடத்துல கணக்கு போடுற நேரத்துல அப்பாவை அப்பாவை நினைப்பேன், நினைப்பேன். தந்தை நினைப்பேன். ஆ. இப்பதான் பாரதியார் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு என்ன? வருது. என்ன தெரியுமா? ஆ. தந்தையர் நாடு பேச்சு, தந்தையர் நாடு, ஆஹா. நீ தந்தையர் நாட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்ய போற அப்படி சொல்லி சொன்னாரு. பலே. ஆனா காமராஜர் செய்ததுல உள்பொருள் தெரியுமா? என்ன? மகான்கள் ஒரு விஷயம் சொன்னா, ஆ. மகான்கள் இப்படி ஒரு வார்த்தையை கிடைச்சா, இப்ப நம்ம ஆளுகள் சொன்னா என்ன கொண்டு விடணும்னு அர்த்தம் இல்லையா? அல்லது இது என்ன 1ஆம் தேதி சம்பளம் டேட்னு அர்த்தம். ஆமா. ஆனா மகான்கள் சொன்ன அர்த்தம் தெரியுமா? ஆ. உலகத்துக்கு கடவுள் ஒருவர், ஆ. மதம் ஒன்று, ஆஹா. ஜாதி ஒன்று, ஆ. மனம் ஒன்று, ஆஹா. சத்தியம் ஒன்று, அது ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும். அர்த்தம். அது மாதிரி காமராஜ் அவர்கள் வாழ்க்கையில ஆ. இந்த கணக்கு மூலம் என்ன சொல்றாங்க இந்த தெரியுமா? முட்டை கணக்கு மூலமா? இப்போ ஆ. வீட்டுக்கு 8 முட்டை போதும், போதும். அப்படி இருக்கும் 10 கணக்கு போட மாட்டேன் ஆமா. இல்லையா? 2 முட்டை அதிகம் வைக்கப்படாது, தேவைக்கு மேல் வேண்டாம். தேவைக்கு மேல் சேர்த்து வைக்க கூடாது. ஆ. எந்த காந்தியடிகள் சொல்றாரு, ம். உலகத்துல கடவுள் இது, கடவுள் பெரிய கணக்கு முடியா ஆ. மகாத்மா காந்தி சொல்றாரு. காமராஜர் ஒரு இடத்துல சொல்லுவார். எப்படியா? கடவுள் எப்படின்னு கேட்டா, ம். உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கமோ, எவ்வளவு தேவையோ அவ்வளவு படைச்சு வச்சிருக்காரு கடவுள். சரி. அது கிடைக்கும். தேவைக்கு இருக்குது, ஆ. ஆனா ஆசை இருக்குல்ல, ஆமா. அதுக்கு இல்ல. ஆ.
ஒரு ஆசைப்படும்போது ஒரு இந்த தாஜ்மஹால் மாதிரி இன்னொன்னு வேணுங்க, ஆமா. இந்த மகாபலிபுரம் மாதிரி இன்னொன்னு வேணுங்க. ஆமா. அது எப்படி நடக்கும்? என்ன செய்யும்? ஆசைக்கு உலகத்தில் பொருள் இல்லை, தேவைக்கு உலகத்துல பொருள் இருக்கு அப்படி சொல்லி சொன்னாரு. அது சுண்டல்ல பிறந்த சோசியலிசம். அது என்னங்க சுண்டலில் சோசியலிசம் எல்லாம் சொல்றமே, ஆ. இவ்வளவு பெரிய புஸ்தகம். ஆமா. எத்தனை பக்கத்தை சொல்லுவாங்க. ஆமா. ஒருத்தர் சோசியலிசம் பத்தி எழுதிருக்காரு. என்ன? அது அந்த புஸ்தகம் எப்படியான்னு கேட்ட ஒன்றரை சாணாரு. ஓ, புஸ்தகத்துக்கு சாணா, புத்தகத்துக்கு உயரத்தை துணிக்கு சொல்லுவாங்க, கயிறுக்கு சொல்லுவாங்க, ஒன்றரை சாண் அப்படி எப்படி இவ்வளவு உயரமான சோசியலிசம் பத்தி இருக்காங்க. கனமான புத்தகம். அது கம்ப்ளீட் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன, படிச்சவங்க நல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க. அநேக பேர் பொதுமக்களுக்கு புரியல இல்ல. ஆனா காமராஜருக்கு அப்பேற்பட்ட சோசியலிச தத்துவத்தை 5 வயசுல ம். 6 வயசுல அதுக்கு சோசியலிசம் சொல்றாரு. எப்படி கேட்டா அதுக்கு சரஸ்வதி பூஜை பள்ளிக்கூடத்துல இருந்தது. சரி, எல்லா பிள்ளைகளும் ஒன்றையனா, அந்த காலத்துல ஒன்றைனா தொட்டுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. 10-12 பைசா கிட்ட வரும். ஆமா ஆமா ஆமா. அது எல்லா பிள்ளைகளும் வாங்கிட்டு வரணும். சரி, இவரு பாட்டிட்ட சொல்லி பள்ளிக்கூடத்துல சரஸ்வதி பூஜை கொண்டாடுறாங்க, நீ குடு பாட்டின்னு சொல்லி அங்க ஒன்றைனா வாங்கி கொடுத்தாரு. பூஜை நல்லா நடந்தது. இவர் நல்லா சாமி கும்பிட்டாரு. சாமி கும்பிட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் சுண்டல் விநியோகம் பண்ணாங்க. ஓஹோ, வச்சுக்கோ, சரி வச்சுக்கோ. ஆசிரியர் எல்லாரும் கொடுத்தாரு. ஆமா. இவர் காமராஜ் கேட்கல, கைக்கு ஏந்தல. ம். இவர் கையேந்த பிறந்தவரா, ஆஹா, கேட்க பிறந்தவரா, கொடுக்க கொடுக்க பிறந்தவர். அதாவது விதிக்கு தெரியும், ம். ஆண்டவனுக்கு தெரியும், அதுக்கு சரஸ்வதிக்கு தெரியும். லோகத்துல இந்த ஆசிரியர் சாதாரண ஆளுக்கு தெரியுமா? அவர் எல்லா பிள்ளைகளும் 1 ரூபாய் வாங்கிட்டான், 2 தடவை வாங்கிட்டான், ஒருத்தர் 3 தடவை வாங்கிட்டான். அடப்பாவி, சுண்டல் மணக்குது. அவர் கொஞ்சம் வயல்ல போட்டுட்டாரு. கடைசியில ரிசல்ட் என்னன்னு கேட்டா அவருக்கு காமராஜுக்கு மட்டும் கொடுக்கல. ஐயோ, காமராஜ் என்ற அறிவு பிழப்புக்கு அவருக்கு மட்டும் கொடுக்கப்படல. சட்டி கவுத்திட்டு சட்டியை கவிச்சிட்டு போயிட்டார். போயிட்டார். ஒண்ணு இல்ல. சுண்டல்கள் எல்லாம் கோயில்ல நான் பாத்திருக்கேன். எல்லாம் முடிச்சு சட்டியை கவிச்சிட்டு போவோம். ஒண்ணு இல்ல. எல்லாம் காலி எடுக்கிறது, அறிமுகப்படுத்துறதுக்கு போயிட்டு இருக்குது. இவர் நேரே ஒண்ணு செய்யல. எனக்கு சுண்டல் எங்கன்னு சொல்லி கேட்கல, அதுக்காக பந்து வைக்கல, அதுக்காக தகராறு பண்ணல, செவரு எழுதி வைக்கல. நேரே வீட்டுக்கு வந்தார். அந்த அமைதி வேணும், அது ஆழமான சிந்தனை வேணும், அதெல்லாம் கத்துக்கணும். இதெல்லாம் அதுக்காக தான் சொல்றது கதைகள்லாம். நேரே பாடிட்டு பாட்டி ஒன்றேனா எல்லாரும் கேட்ட மாதிரி தான் கேட்டாங்க. ஆமா, நான் உங்ககிட்ட வாங்கிட்டு எல்லா பிள்ளைகளும் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன். எல்லாருக்கும் இங்க இருந்து சொல்லி சுண்டல் கொடுத்தாரு. ஆமா, ஒரு ஊத்து சுண்டல். எனக்கு மட்டும் தரலையே, ஏன்? எனக்கு கிடைச்சிருக்கணும்ல, எனக்கு கொடுத்திருக்கணும்ல, நியாயம் வரணும்ல, நியாயம் இல்ல, அது ஏன் அப்படின்னு தரலையே ஏன்னு கேட்டாரு. அப்போ பாட்டி ஒண்ணு சொன்னா, என்ன? அது சோசியலிசமே அடங்கியிருக்கு. என்ன சோசியலிசத்துல உலகத்துல எவ்வளவு பெரிய சொன்னாலும் சரி, அந்த 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 வார்த்தைக்குள்ள அருமையான வார்த்தை. அப்பா உனக்கு ஏன் கிடைக்கல தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இருந்தா தான் கிடைக்க வேண்டியவருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் ஒழுங்கா கிடைக்கும். அப்ப இவருக்கு புரிஞ்சுது, ஓஹோ, இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கவர் இருந்தா தான் கிடைக்க வேண்டியவனுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். இந்தியாவே ஆனாலும் இருக்க வேண்டியவர் இருந்தா தான் கிடைக்க வேண்டியவங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும் இல்லையா? உண்மை உண்மை. தமிழ்நாடா இருந்தாலும் இருக்க வேண்டியவர் இருந்தா தான் கிடைக்க வேண்டியவர் கிடைக்கும். அப்ப ஒரு பள்ளிக்கூடமா இருந்தாலும் இருக்க வேண்டிய இருந்தா தான் எல்லாரும் கிடைக்கும். ஒரு கடையாக இருந்தாலும் இருக்க வேண்டிய இருந்தா தான் கிடைக்க. அது ஞானம். அதுதான் சோசியல். சுண்டலிலே பிறந்த சோசியல். ஒரு தடவை பாருங்க, அவர் இருந்த ஊர்ல யானை ஒண்ணு அந்த தெருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிச்சு. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அந்த சின்ன வயசுல, இளமை பருவத்துல ஓடி போய் ஒரு சங்கிலியை எடுத்து போட்டு எப்படி அதை நேர்த்தியா அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு திறமையோடு அதை அடக்கி ஆண்டு அதை கட்டுக்குள் கொண்டு வருகிறார். பின்னாடி தீரர் சத்தியமூர்த்தி இந்த சம்பவத்தை சொல்லி, இப்பேற்பட்ட வீரர் பிறந்த ஊருக்கு நான் வருவதில் பெருமைப்படுகிறேன் அப்படிங்கிறாரு. பாரதியார் ஒரு இடத்துல பாடுவாரு, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க போகணும், சூரியனை சங்கிலி வச்சு அடக்க முடியும். இந்த ஊருக்கு சூரிய மாதிரி பை கட்டிட்டு வந்துருது யானை. யானை இவர் அடக்கிட்டாரு. அவர் துணிச்சல், துணிவு, பணிவு, கனிவு எல்லாம் அவர்கிட்ட பரிபூர்ணமா இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு வெளியே உலகம் இருக்கு, பள்ளிக்கூடத்துக்குள்ள மட்டும் இல்லைன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு பள்ளி படிப்பு 6 போதும், பள்ளி படிப்பு 6ஆவது வகுப்போடு படிப்பு இருந்தது. ஞானம்பிள்ளை பொடிக்கடைன்னா ஒண்ணு உண்டு. ஞானம்பிள்ளை பொடிக்கடை. எல்லாரும் பொடிக்கடையில பேப்பர் படிச்சுக்கிட்டு, சுதேசபுத்திரம் பேப்பர் தான் பிரபலமா, அதை கேள்வி சொல்லி எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு செய்தியிலும் இவருக்கு ஈடுபாடு. மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கம், கதர் விற்பனை, கள்ளுக்கடை மறியல், வைக்க போராட்டம் எல்லாத்தையும் ஈடுபட்டு. இதுக்கு பத்தியில என்ன அம்மா கல்யாணத்துக்கு அவசரப்பட்டாங்க. நல்ல வேண்டாம், வாழ்க்கையில் பிறப்பு கடமை இருக்குன்னு கல்யாணத்தை சொல்லி மறுத்துட்டாரு. பள்ளி படிப்புங்கிறது விட்டாரு. விடுதலை இயக்கத்தில் ஈடுபாடு ஆயிட்டு பஞ்சாப் படுகொலை செய்திகளை பார்க்காரு. மனசு ரொம்ப வருத்தப்படுகிறது. இப்படி இருக்குது. உப்பு சத்தியாகிரம், அது 2 ஆண்டு சிறை தண்டனை விட்டு அலிப்பூர் சிறைக்கு போறேன். அலிப்பூர் சிறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அலிப்பூர் சிறைக்கு கதவுகளே கிடையாது.
எப்படி கேட்ட சுத்தி இரவு பெரிய காம்பவுண்டுக்குள்ள எல்லாம் இருக்கணும். உள்ளுக்குள்ள மேல கரண்ட் இருக்கு இல்லையா, வச்சிருப்பாங்க, வெளியில ஓடி வர முடியாது, உள்ளுக்குள்ள இருக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கு துணையா இருந்தவர் யாரும் கேட்ட சத்தியமூர்த்தி அவர்கள் உள்ள இருக்கிறாங்க. இவருக்கு ஆங்கிலம் படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க ஆசை. இதெல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எதுக்கு படிக்கணும்னு கேட்டா காமராஜ் வாழ்க்கையில ஒவ்வொரு அணுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சிறையில கத்துக்கலாமா, எனக்கு சிறையை பள்ளிக்கூடமாக்குவோம், பள்ளிக்கூடம் வெளியில வந்துட்டோம், சிறைய பள்ளிக்கூடமாக்கும் சொல்லி ஹிண்டு பத்திரிகை வந்திருக்கு. அந்த பத்திரிகை தெரியாத வார்த்தைகள் இருக்குல்ல, அதை படிச்சு அண்டர்லைன் பண்ணிட்டு இருந்தாரு. வார்த்தை இருந்தது. சத்தியமூர்த்தி சொன்னாராம், காமராஜ் நாளையில இருந்து என்ன செய்யணும்னா வேற ஒண்ணும் இல்ல, தெரியாத வார்த்தை எது அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வை, நான் எல்லாம் சொல்லி தரேன். மரண பேப்பரை பார்த்தா பூரா அண்டர்லைன் பண்ணிட்டாரு. பூராமே தெரியாதுன்னு சொல்லி புதுசா சொல்லி தர சொல்லி குருநாதராக சத்தியமூர்த்திங்கிறது மாதிரி சத்தியமூர்த்தி குரு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒரு அரசியல் வாழ்க்கை வளர்ந்துகிட்டு இருக்கு. அலிப்பூர் சிறையில பட்ட பாடு. சிறையிலே வரும் துயரிலே அறநெறியிலே ஒரு முறையிலே, சிறையிலே வரும் துயரிலே அறநெறியிலே ஒரு முறையிலே, அந்த விடுதலை வரும் வரையிலே அந்த சிறையிலே துன்பம் தெரியலே, சிறையிலே வரும் துயரிலே அறநெறியிலே ஒரு முறையிலே, உணவில்லே தரும் உணவில்லே சுத்தம் சுவையில்லே தென்ன முடியலே, வீண் பொழுதிலே நாளும் கழியலே பெரும் உழைப்பிலே கைகள் ஊர்ப்பிலே, உடல் சிறையிலே மனம் வெளியிலே கதர் கொடியிலே காந்தி நினைவிலே, சுயநலமில்லே வகை எதுமில்லே மடிகனமில்லே வழி பயமில்லே, சிறையிலே வரும் துயரிலே அறநெறியிலே ஒரு முறையிலே. மொத்தம் 3000 நாட்கள் சிறையில் தவம் இருக்கிறாங்க. பொல்லாத அலிப்பூர் சிறையில் இருந்து விடுதலை ஆகிறார்கள். விருதுநகர்ல பெரிய வரவேற்பு. எப்போது நாட்டை பத்தி சிந்திச்சுட்டு இருக்காங்க. உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணும் போதும் எழுதும் போதும் யார்கிட்ட பேசும் போதும் வேற சிந்தனையே கிடையாது அவருக்கு. நாடு நாடு நாடு. ஆக வீடுங்கிறது அம்மா ஞாபகப்படுத்துறாங்க. அவர் பெத்த தாயார் திருமணத்தை சொன்னாங்க, அந்த பக்கமே திரும்பல. எனக்கு எண்ணமெல்லாம் பாரதி தேவி விடுதலையாக வேண்டும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஈடுபட்டு இருக்காங்க. இப்போது வருகிறது ஐயா 1942 ஆகஸ்ட் புரட்சி. காந்திகள் இயக்க ஆரம்பிக்கிறாங்க. குயிட் இந்தியா, வெள்ளையரே வெளியேறு அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்காரு. அது இவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். பாம்பேல இருந்து ஒரு ரகசிய தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இவற்றையும் பல தலைவர்களையும் வருது. எல்லா தலைவரும் ஒரே ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பெட்டியில இருந்துட்டு இருக்காங்க. சிஐடி பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. பெட்டி மாறி வர்றாங்க, சிஐடி கையில பிடிக்கப்படாம வர்றாங்க. அப்படி இருந்து சில தலைவர்களுக்கு இருந்து பிடிபட்டாங்க. காமராஜ் யார் கையிலும் சிக்கல, யார் கையிலும் சிக்கல. அன்புக்கு சிக்குவார், அரசுக்கு சிக்க மாட்டார் இல்லையா. அவர் வந்துகிட்டு இருக்காரு. இவற்றை முக்கியமான ரகசியமான தீர்மானம் இருக்குது. இப்ப சென்னையில இறங்குனது அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, இங்கே ரெடியா இருக்காங்க. அதுக்கு முன்ன அரக்கோணம் வந்துருச்சு. அரக்கோணத்துல தப்புனா தான் இந்த ரகசிய தீர்மானத்தை எல்லாரும் காங்கிரஸ் பீப்புளுக்கு கொடுக்க முடியும். அப்படின்ட்டு அரக்கோணத்துல இறங்குறாங்க. எப்படி இறங்குறாங்க தெரியுமா? இறங்கும்போது எப்படி அடிச்சு கண்டுபிடிச்சு விடாதுல, ஃபிகர் ஞாபகம் இருக்கும்ல, துண்டு இருக்குல்ல, தோலை எப்போ துண்டு போட்டு பாருல போட்டாரு. போட்டுங்கிறது யாரோ மாதிரி யாரோ கிராமத்துக்கு எப்போதுமே கிராமம் நல்ல முழு கிராமம் மாதிரி இருக்கும். இறங்கிட்டு நேரே அங்க இருந்து கல்யாணராமையர் வீடு, ராஜபாளையர் வீடு, பல வீடுகள் தெரிஞ்ச வீடுகள் இருக்கு. அங்கெல்லாம் தங்கி இருந்துட்டு அது ரகசிய தீர்மானம் இருக்கு. அது எங்கெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க தெரியுமா? எங்கெல்லாம் ஒருத்தர் போலீஸ்கள் கண்ணில் படாம திருவண்ணாமலை, தஞ்சை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, ராணிப்பேட்டை, விருதுநகர் எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுத்துட்டு விருதுநகர் வந்தாச்சு. விருதுநகர் ஈச்சர் போடுறது வீட்டுல போடுறதுதான். ஈச்சர் சாஞ்சிட்டு இனி என்ன அரெஸ்ட் பண்ணலாம், எல்லா வேலையும் பிடிச்சிட்டேன் பாருங்க. எப்படி இப்படியே எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொண்டர்களுக்கு தலைவராகவும் தலைவர்களுக்கு தொடராக வளர்கிறார்கள். எல்லா தலைவர்களையும் இவர் ஒருத்தத்தையே பாக்குது இந்தியா. எப்படி பாக்குறது? எப்படி? வீரம் தனிலே இவர் நேதாஜி, வீரம் தனிலே இவர் திலகரையா, தியாகம் தனிலே இவர் பண்டித நேரு, தேசபக்தியில் இவர் பாரதியாரே, சிறை வாழ்வில் இவர் சிதம்பரனாரு, செயல் வீரம் இவர் சத்தியமூர்த்தி, இடமனதில் பசும்பொன் தேவரையா, தீர்க்க தரிசனத்திலே ராஜாஜி, துணிச்சலிலே இவர் ஈவேரா, தூய்மையிலே இவர் திருவிகா, சோசியலிச தோழமையில் தோழர் ஜீவா, சுறுசுறுப்பில் இவர் கைராட்டை, முக்காடு போடாத வள்ளலாறு, உண்டாசில்லா விவேகானந்தரு, சம்சாரி ஆகிடாத வள்ளுவனாரு, கட்ட வேட்டி கட்டிக்கிட்ட பட்டினத்தாரு, காட்டுக்கு போகாத புத்தரவாரு, ஆஷாயம் கட்டாத சித்திரனாரு, சத்தியத்திலே அகிம்சையிலே சத்தியமா காந்திஜியின் வாரிசனாரு. வந்தே மாதரம். வந்தே மாதரம். சுதந்திர சூரியோதயம் ஆரம்பித்தது. 200 ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா
1947 ஆகஸ்ட் 15 அன்று காமராஜ் ஐயா போன்ற பல தலைவர்களுடைய முயற்சியால் சுதந்திரம் கண்டது. எந்த கொடிக்கு இதுவரை ஒரு தடை போட்டார்களோ அந்த கொடிதான் வானிலே பட்டொளி வீசி பறக்க ஆரம்பித்தது. பாரதியின் பாட்டிலே, இந்திய நாட்டிலே தாயின் மணிக்கொடி பாரீர் வந்தே மாதரம். தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அது உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதே திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். வந்தே மாதரம். இப்படி இந்தியாவிலே பட்டொளி வீசி பறக்கும் காட்சி 1948 நமது அண்ணல் காந்தியடிகளின் மறைவு. அந்த செய்தி கேட்டு நமது காமராஜ் ஐயா ஆற்காடு கண்ணன் பூங்காவில் பேசிக் கொண்டிருந்தவர் அப்படியே கண்ணீர் சிந்தினார். தந்தை இல்லாத வீட்டிலே ஒரு பிள்ளைக்கு என்ன பொறுப்பு இருக்குமோ அந்த பொறுப்பு நம் காமராஜ் ஐயாவுக்கு வந்தது. அந்த பொறுப்புத்தான் வருங்கால தமிழகத்தின் சிறப்பு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வாழியவே பல்லாண்டு காலம் வில்லிசையில் காமராஜர் கதை கேட்ட எல்லோரும் வாழியவே, வில்லிசையில் காமராஜர் கதை கேட்ட எல்லோரும் வாழியவே, பெரியோருக்கும் தாய்மாருக்கும் எங்கள் நன்றி உரியதாக வாழிய 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 வாழியவே. தக்கத்தகை சொல்லுதா, தக்கத்தகை சொல்லுதா, தொலாங்கத்தகை சொல்லுதா. ஜெய் ஹிந்த்.